Very good morning, friends. Today we'll be starting with the very basic facts about geography. So, எந்த ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம். அது சொல்லுவோம், இட் பிளேஸ் அன் இன்இவைட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் ஒரு 15 விழுக்காடுகள் ஜியாகிரஃபி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப முக்கிய ஒரு பேசிக்கான ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பைலிங்குவலாக இருக்கும். சில ஃபேக்ட்ஸ் இங்கிலீஷ்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், சில ஃபேக்ட்ஸ் முடிஞ்சால் தமிழ்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப முக்கியமான பகுதிகள் மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்துருக்கோம். ரைட் மை டிஃபரன்ஸ், டைரக்ட்லி வில் கெட் இன் டு த சப்ஜெக்ட். ரைட், சி ஆஸ் ஐ செட் ஜியாகிரஃபி யாருக்குமே இந்த சப்ஜெக்ட் புதுசு இல்லை, அதான் சொல்லுவோம் இல்லையா. நோபடி என்ன சொல்கிறது, ஃபார் எவ்ரிபடி யூ நோ திஸ் சப்ஜெக்ட், எவ்ரிபடி நோஸ் திஸ் சப்ஜெக்ட். 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே படித்த ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியாகிரஃபி. அப்போது இதே புக்கு இதே சிலபஸை தான் நான் மறுபடியும் படிக்க போகிறேன். இதில் இருக்கிற கண்டென்ட் தான் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஒன்றுமே சொல்ல போனோம் அப்படின்னா, பல தேர்வுகளுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லக்கூடிய புக்ஸ், அதாவது மெயின் பிரதான புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பள்ளி புத்தகங்கள் தான். சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய புக்ஸு சமச்சீர் கல்வியோட புக்ஸ். இதே நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய புக்ஸு என்சிஆர்டி புக்ஸ். அப்போ ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது. ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நம்ம பெருசாலாம் வெளியே போக போகிறதில்ல. ஸ்கூல் புக்ஸில் என்ன ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே தான் பார்க்க போகிறோம். ஆனால் வேல்யூ அடிஷன்ஸ் நிறையா இருக்கும். சில விஷயங்கள் 6ஆம் கிளாஸில் நமக்கு படித்தா புரியாது, ஆனால் அந்த கான்செப்ட் நமக்கு 6ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனுடைய வேல்யூ அடிஷன் இப்போ நம்ம வேல்யூ அடிஷன் அது கூட செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் பல விஷயங்கள், அதை மாதிரி சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோம். ரைட், ஃபைன். தி சப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபின்னு சொல்லுவோம். வி கால் தம் அஸ் அ ஜியோகிராஃபி. அப்போ ஜியோனா என்ன? ஜியோ இஸ் எர்த், கிராஃபி இஸ் அ ஸ்டடி. அப்படின்னா வாட் இஸ் ஜியோகிராஃபி? இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி இஸ் நத்திங் பட் வாட்? ஸ்டடி ஆஃப் எர்த். இந்த உலகத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஜென்ரலாகவே ஜியோகிராஃபியில் மேஜராக 2 பெரிய டிவிஷன்ஸ் உண்டு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி. என்னடா இது ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, என்ன ஹியூமன் ஜியோகிராஃபின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனிதிங் யூ ஸ்டடி அபவுட் எர்த் வி கால் தம் அஸ் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. And anything you study about world, we call them as what? Human geography. ஏன்னா மறுபடியும் ஒரு குழப்பற மாதிரி இருக்கும்ல, என்னடா அது ஏர்த்தும் வேர்ல்டும் ஒன்றும் இல்லையா? ஆக்சுவலாக இல்லை. ஏர்த் வேர்ல்டு ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாக, ஹவுஸ் அண்ட் ஹோம்னு சொல்லுவோம். ரைட், ஹவுஸ் அண்ட் ஹோம். இப்போ கேட்கலாம், ஹவுஸும் ஹோமும் ஒன்றா? கிடையாது. ஹவுஸுன்றது என்ன? ஆங்கிலத்தில் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரி, வீடு, அது தமிழாக்கம் நான் சொல்லலை. ஹவுஸோடைய அர்த்தம் என்ன? ஒரு பில்டிங், அவ்வளோதான். பிரிக் அண்ட் மோட்டார், செங்கல்லையும் சிமெண்ட்லேயும் கட்டப்பட்ட ஒரு பில்டிங், அதுதான் ஹவுஸ். அப்போது இந்த ஹவுஸ் எந்த அடிப்படையில் ஹோமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போ இந்த ஹவுஸில் ஒரு ஃபேமிலின்ற சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு குடும்பம் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வருதோ அப்போ தான் அது இல்லமாக மாறும். அதுதான் ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் உள்ள வித்தியாசம். ஏதோ ஒரு பில்டிங், மனிதர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் தனியாக ஒரு வீடு, ஒரு பில்டிங் இருந்ததுன்னா அது ஹவுஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த ஹவுஸில் ஃபேமிலி இருக்கும்பொழுது தான் அது ஹோமாக மாறும். இப்போது இந்த நான் கொடுத்த உதாரணமும் எக்ஸாம்பிளும் ஜியோகிரஃபி, ஃபிசிக்கல் ஹியூமன் ஜியோகிரஃபிக்கு என்ன வித்தியாசம் இல்லை என்ன சம்பந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி அப்படின்னு நான் சொன்னது ஸ்டடி ஆஃப் எர்த்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும் படிப்போம், ஆனால் மனிதர்களை பற்றி படிக்க மாட்டோம். வி ஸ்டடி அபவுட் எர்த் இன் ஐசோலேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதுதான் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி.
அப்போ ஹியூமன் ஜியாகிரஃபியில் என்ன பண்ணுவீங்க? அதே தான், ஆனால் we also include human being with it, right? மனிதர்களையும் சேர்ந்து படிக்கும். அப்போது when you study about earth in isolation of human being, you call them as physical geography. When you study about the same along with the human interaction with it, you call them as human geography. இதுதான் ஒரு ஃபிசிக்கலுக்கும் ஹியூமன் ஜியாகிரஃபிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் கேள்விகள் நிறையா உண்டு. இப்போ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் என்னென்னலாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாகவே 3 இடம் தான், 3 மேஜர் சாப்டர்ஸ். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா we call them as geomorphology, climatology, oceanography. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா we study about land, we study about air, we study about water. லேண்டுன்னு சொல்லக்கூடியது technically we call them as lithosphere, right? The outermost layer of the earth, உலகத்துடைய அந்த வெளிப்புறம் இல்லையா, இதுதான் the outermost layer of the earth, அது லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம், ரைட்? இன்னொன்று ஏர், the layer of air, அது அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். லேயர் ஆஃப் வாட்டரை ஹைட்ராஸ்பியர்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 தான் நான் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் பிரதானமாக படிக்க போகிறேன், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ராஸ்பியர், ரைட்? ஸோ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் நான் என்னென்ன படிக்க போகிறேன்றது சாதாரணமாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். நான் நிலங்களை பற்றி படிக்க போகிறேன், ஆகாயத்தை பற்றி படிக்க போகிறேன், நீர்களை பற்றி படிக்க போகிறேன், ரைட்? இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி we'll start with the very basic facts. We'll start with the very basic facts, right? அதாவது உலகத்தோடைய ஷேப் என்ன, சீசன்னா என்ன, ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாங்க. we'll start with the shape of the earth. அதாவது உலகத்துடைய வடிவம் என்ன அப்படின்றது. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த எர்த்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இட் இஸ் கால்ட் அஸ் ஜியாய்டு. ஜியாய்டுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜியாய்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இட்ஸ் எர்த்ஸ் ஷேப் இட் செல்ஃப் அப்படின்றான். அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்துடைய வடிவம் எதை மாதிரி இருக்குது அப்படின்னா அது உலகம் மாதிரி இருக்குதுன்றது தான் அதனுடைய பொருள், ரைட்? பார்க்கும்போது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக இருக்கும், பட் ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா உலகம் வடிவம் கொண்ட வேற எந்த கிரகமும் கிடையாது. எவ்ரி பிளானட் ஹாஸ் அ யூனிக் ஷேப். ஒரு கிரகத்தோடைய வடிவம் இன்னொரு கிரகத்துக்கு கிடையாது, அதை தான் யூனிக்னு சொல்லுவோம். ஒரு கிரகத்துக்கும் தனித்தனி வடிவம். அதே மாதிரி உலகத்தோட வடிவத்தை சொல்லும் போது தான் ஜியாய்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ ஜியாய்டு, சரி நான் ஏதோ ஒன்று ஜியாய்டுன்னு சொல்கிறேன். இது சொல்லப்போனால் ஸ்பெரிக்கலா இல்லை எக்ஸாக்ட் ஸ்பியரா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி உண்டு. கம்ப்ளீட்டாக ஸ்பியரா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பியர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பந்து வடிவம். எல்லா இடங்கள்லையும் அதனுடைய ரேடியஸ் சேமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உலகத்தோடைய ரேடியஸ் ஒரு இடத்துல இருந்து மாறுபடுது. எந்த இடத்துல ரேடியஸ் அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேட்டரில் இந்த ரேடியஸ் அதிகம், மத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இந்த ரேடியஸ் அதிகம். டயாமீட்டரும் நீங்கள் சொல்லலாம், டபுள் த ரேடியஸ் இஸ் டயாமீட்டர். அப்போ ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர், 12,756 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர். ஆனால் போலார் டயாமீட்டர்னு நான் பார்க்கும்பொழுது 12,714 கிலோமீட்டர் தான். ரெண்டுத்துக்கும் 42 கிலோமீட்டர் வித்தியாசம். அப்போ என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் நாட் யூனிஃபார்ம் எவ்ரிவேர். அப்போ தான் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஜியாய்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா எர்த் இஸ் மோர் லைக் அ ஸ்பியர். இட் இஸ் நாட் அ ஸ்பியர். எர்த் இஸ் மோர் லைக் அ ஸ்பியர் வித் அ பல்ஜ் அட் ஈக்குவேட்டர் and poles being relatively flat. Flatனா relatively flat. ஸோ அப்போ இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஈக்குவேட்டரில், அதாவது மத்திய ரேகையில் ஈக்குவேட்டரில் ரேடியஸ் அதிகம், போல்ஸில் ரேடியஸ் கம்மி. இப்போது ஃபேக்டாக நமக்கு தெரியுது, எங்கே எவ்வளோ ரேடியஸ் எல்லாமே தெரியுது. இப்போ we have to search for a reason. அதனுடைய காரணம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஏன் உலகத்தோடைய ரேடியஸ் ஒரு இடத்துலேருந்து மாறுது அப்படின்னா
இட்ஸ் ஆல் அபவுட் த ரொட்டேஷனல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ரைட், அதனுடைய சுத்திர வேகம். அப்போ உலகம் சுத்திர வேகம் சர்ஃபேஸில் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். த ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஆஃப் எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் ஈக்குவட்டோரியல் ரீஜன். அதுதான் இப்போ ஃபேக்டாகவே கொடுத்துருக்கேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈக்குவேட்டரில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ ஒரு நாளில் கிட்டத்தட்ட வந்து 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளில். அப்போது அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு தூரத்தை கடந்திருப்பீங்க இல்லைங்களா? அதான் ஸ்பீட் இஸ் வாட், ஸ்பீடுன்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் பை டைமை தான் நான் ஸ்பீடுன்னு சொல்கிறேன். அப்போ நான் ஸ்பீடை கேல்குலேட் பண்ணும்போது, வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணும்போது, ஈக்குவேட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் 1650 km/h சுற்றும். ஆனால் ஈக்குவேட்டரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகும்பொழுது, போல்ஸ் நோக்கி போகும்பொழுது, அதாவது துருவங்களை நோக்கி நீங்கள் போகும்பொழுது இதனுடைய சுற்றும் வேகம் கம்மியாகும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்போது உலகம் எல்லா இடங்கள்லையும் 24 மணி நேரத்தில் சுற்றுறது இல்லையா அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடாது. நேரம் 24 மணி நேரம் தான். ஆனால் இங்கே என்ன மாறும் அப்படின்னா அது கடந்து வந்த தூரம் மாறும். டிஸ்டன்ஸ் வில் சேஞ்ச். அப்போது நீங்கள் ஈக்குவேட்டர்லேருந்து தள்ளி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சுத்தும் விசை இல்லை அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் கம்மியாயிட்டே போகும். அப்போ எந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே we have a force called a centrifugal force. centrifugal force உடைய தமிழாக்கம் எனக்கு தெரியல, centrifugal forceன்னு சொல்லுவோம். அப்போ அந்த centrifugal force ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா centrifugal force அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் தான் எல்லா பொருளையும் சென்டர்லேருந்து வெளியே தள்ளும். the force which acts away from the center is called a centrifugal force. அப்போ centrifugal force எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அதனுடைய ரேடியஸ் அதிகமாக இருக்கும். சரி, உலகத்தை வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா சிம்பிள் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா பலூனில் நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க, தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பலூனுக்குள்ளே தண்ணி இருக்கும். இப்போ சும்மா நீங்களே ஒரு கற்பனையில் போயிடுங்க. இந்த பலூனை நீங்கள் தூக்கி போட்டு விளையாடுறீங்க. விளையாடும்பொழுது அந்த பலூனை நீங்கள் ஸ்பின்னும் பண்ணுறீங்க, இந்த பலூனை கொஞ்சம் சுற்றி விட்றீங்க. அப்போது அது ஒருவேளை நீங்கள் தூக்கி போட்டு விளையாடும் போது கொஞ்சம் ஸ்பின் பண்ணும்பொழுது இந்த ஸ்பின்னோடைய வெலாசிட்டி, இந்த ரொட்டேஷனுடைய வெலாசிட்டி சின்னதாக என்ன சொல்கிறது, பெரிய வேகமாலாம் நீங்கள் சுற்றலாது, ரொம்ப கம்மியான வேகத்தில் சுற்றும் பொழுது அந்த பலூனில் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விலகி போகும், அதாவது கொஞ்சம் பல்ஜ் ஆகும். இன்னும் நீங்கள் பெரிய வேகத்தோடு சுற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி இன்னும் நல்லா விலகி போகும், இந்த பலூன் நல்லா பெருசாக பல்ஜ் ஆகும். இதே கான்செப்டை தான் நீங்கள் சுற்றுற பூமியிலையும் அப்ளை பண்ணலாம். ரைட், அப்போது என்ன அப்படின்னா எங்கே ரொட்டேஷனல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ, சுற்றுற வேகம் அதிகமாக இருக்கோ அங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோடைய எஃபெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்டெண்டட் ரேடியஸ் இருக்கும். ஸோ ஏன் ஈக்குவேட்டரில் எக்ஸ்டெண்டட் ரேடியஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ இன்னொன்று வி ஆல்வேஸ் எப்பயுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் காம்பன்சேஷன். ஒரு இடத்துல மிகை இருக்கும், இன்னொரு இடத்துல குறை இருக்கும். ஸோ ஒன் பிளேஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ சர்ப்ளஸ் அண்ட் அனதர் பிளேஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டெஃபிசிட் அண்ட் ஆல்வேஸ் தெர் இஸ் அ காம்பன்சேஷன். சர்ப்ளஸ் இஸ் ஆல்வேஸ் அட் த காஸ்ட் ஆஃப் டெஃபிசிட். ஒரு இடத்துல மிகை இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த இடத்துல குறை இருக்கோ இதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறையுடைய எந்த இடத்துல குறை இருக்கோ ஒரு இடத்துல நிறை, ஒரு இடத்துல குறை. அப்போது ஒரு இடத்துல நிறை இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா குறைவான பகுதியில் எது எடுக்கப்பட்டதோ அது நிறைவான பகுதியில் சேர்க்கப்பட்டது. அதான் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா சர்ப்ளஸ், எனி பிளேஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ப்ளஸ் இஸ் ஆல்வேஸ் அட் த காஸ்ட் ஆஃப் டெஃபிசிட்னு சொல்லுவோம். எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா சில இடங்களில் உங்களுக்கு ஃப்ளட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளட். சில இடங்களில் ட்ரவுட். சரி, ஓகே, டே இருக்கும், நைட் இருக்கும். whatever you get in a day will be compensated in night. We have mountains and we have deep valleys, right? ஸோ ஒரு இடங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் காம்பன்சேஷன் நடக்கும். சிமிலராக ஒரு டைட் எடுத்தேன் அப்படின்னா கூட நான் ஹை டைட் இருக்கும், லோ டைட் இருக்கும், ரெண்டுத்துக்கும் இடையில காம்பன்சேஷன் ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் மீன் சி லெவல். ரைட், இப்போ இதை மாதிரி இந்த கான்செப்டை நான் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல எனக்கு
the radius is getting bulged. ஈக்குவேட்டரில் ரேடியஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ எதனுடைய காஸ்ட்டில் இந்த ஈக்குவேட்டருடைய ரேடியஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் த போலார் ட்ரங்கேஷன் சொல்லுவோம். போலார் ட்ரங்கேஷன். அப்போது எனக்கு ஈக்குவட்டோரியல் பல்ஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அதனுடைய ராக்ஸ், அதில் இருக்கிற பாறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தள்ளப்படுது. அதனுடைய செயின் ரியாக்ஷன் போல்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் போல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் அண்ட் ஈக்குவேட்டர் தெர் இஸ் அ பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது சம்வேர் இந்த கான்செப்டை பற்றி பேசணும். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த எர்த், வை எக்ஸாக்ட்லி திஸ் எர்த் ஹேஸ் அ ஷேப், எவ்ரி திங் எல்லாத்த பற்றியும் பேசணும். இப்போது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபேக்டெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1, ரைட், ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதும் போது டேரெக்டாகவே அவங்க கேட்கலாம் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த எர்த், நீங்கள் ஜியாய்டுன்னு எழுதுறீங்க. ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி, எந்த இடத்துல உலகத்துடைய ரேடியஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்ணமுடி நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஈக்குவேட்டர். அப்போ எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் போல்ஸ், துருவங்கள். சரி, அப்போது எங்கே அதிகம் எங்கே குறைவு, இது ரெண்டும் நமக்கு தெரியும். நம்பர்ஸை பெரிய லெவலில் பெரிய அளவில் எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ரைட் இந்த டயாமீட்டர் என்ன ரேடியஸ் என்னன்ற நம்பரை பெரிய லெவலில் கேட்க போகிறதில்ல. ஏன் ஒய் அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியம். ரைட், ஒய் தேர் இஸ் அன் ஈக்குவட்டோரியல் பல்ஜ், அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆன்சர் என்ன? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டிவிட்டி. எங்கெங்கெல்லாம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் ரேடியஸ் அதிகமாக இருக்க போகுது. ஏன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஈக்குவேட்டரில் அப்படின்னா, உலகத்தில் ரொட்டேஷனல் வெலாசிட்டி எங்கே அதிகம்னு கேட்டிங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன். ரைட், அதுதான் கன்சாலிடேஷன். சரி, உலகத்துடைய வடிவம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ வி ஹாவ் டு டாக் அபவுட் எர்த் மூமெண்ட். என்ன எர்த் மூமெண்ட் அப்படின்னா வெரி சிம்பிள். ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் டுகெதர் வி கால் தம் as எர்த் மூமெண்ட். ப்ரிசிஷன்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. ப்ரிசிஷனை நம்ம எடுத்துகிட்டு வரல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயங்களை, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், ரேஷ்னாலிட்டியோட ஒய்ன்ற புரிதல் இருந்ததுன்னா போதும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்போது ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எர்த்தோடைய மூமெண்ட்னு சொல்லும்போது ரெண்டு பிரதான மூமெண்ட் உண்டு, 2 மெயின் மூமெண்ட்ஸ். ஒன்று ரொட்டேஷன், இன்னொன்று ரெவல்யூஷன். ஸோ வாட் இஸ் திஸ் ரொட்டேஷன்? ரொட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஸ்பின் ஆஃப் தி எர்த், உலகத்துடைய சுழற்சி தான் ரொட்டேஷன். இப்போ ரெவல்யூஷன் என்ன? உலகம் சூரியனை சுற்றி வருவது ரெவல்யூஷன். ஸோ இதில் என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் தனித்தனியாக நடக்கிறதில்ல, ஒரே நேரத்தில் நடக்குது. இங்கிலீஷில் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஹேப்பன்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஹேண்ட் இன் ஹேண்டுன்னா சைமல்டேனியஸ் டு ஈச் அதர்னு அர்த்தம். ரைட், அப்போ ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ரெண்டுமே ஒரு சேர நடக்கு, ஹேண்ட் இன் ஹேண்ட், சைமல்டேனியஸ் டு ஈச் அதர். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேஷனை தனியாக பார்ப்போம், ரெவல்யூஷனை தனியாக பார்ப்போம். ரொட்டேஷனால், உலகத்துடைய சுழற்சினால் என்ன நடக்க போகுது, உலகம் சூரியனை சுற்றி வருவதனால என்ன நடக்க போகுது, ரெவல்யூஷனால் என்ன நடக்க போகுது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரைட், இப்போ ஜென்ரலாக ரொட்டேஷனால் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கும் பொழுது எல்லாருமே சொல்ல முடியும், உலகம் சுற்றுறதுனால தான் இரவும் பகலும் வருது இல்லையா. ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் இந்த பிக்சர்லையும் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட், ரொட்டேஷன் இஸ் காசிங் வாட், டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ். ஆனால் ரெவல்யூஷனால் என்ன நடக்கும், கால மாற்றங்கள், சீசனல் சைக்கிள்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. சீசனல் சைக்கிள், சம்மர், ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங். ரைட், இது ஏன் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனால், கால மாற்றங்கள். ஆனால் எல்லா இடங்கள்லையும் இந்த சம்மர் வின்டர் வருமா உலகத்தில்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில இடங்கள்லாம் ஈக்குவட்டோரியல் ரீஜன், சிங்கப்பூர்லலாம் இருந்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் சம்மருக்கும் வின்டருக்கும் வித்தியாசமே கிடையாது. சம்மரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வின்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே சொல்ல போனோம் அப்படின்னா சம்மர் அண்ட் வின்டர்ன்ற கான்செப்டே கிடையாது. குளிர்காலம், வெயிற்காலம், இது மாதிரியான கோடைக்காலம், இதனால கான்செப்டே கிடையாது சிங்கப்பூரில். ஏன் அப்படின்னா ஈக்குவேட்டரில் இருக்கிற எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, சம்மர் அண்ட் வின்டர்ன்றதெல்லாம் கிடையாது, கோடைக்காலம் குளிர்காலம்லாம் கிடையாது. சரி, காலமாற்றம் என்ன, சீசன் சைக்கிள் என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
தனித்தனியாக வாட் இஸ் ரொட்டேஷன், வாட் இஸ் ரெவல்யூஷன். சரி, ரொட்டேஷன்ன்றது என்னங்க? ஸ்பின் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். உலகத்துடைய சுழற்சி, ரைட்? அதனுடைய ஆக்சிஸில் அது சுற்றும் பொழுது அதை ரொட்டேஷன் சொல்கிறோம். இதே உலகம் சூரியனை சுற்றி வரும்போது அது ரெவல்யூஷன் சொல்கிறோம். த மூமெண்ட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் இஸ் கால்ட் அஸ் ரெவல்யூஷன். சரி, ஒன்று பார்ப்போம். ரொட்டேஷன் என்ன? டெஃபினேஷன்லேயே சொல்லியிருக்கேன் இல்லையா? எர்த் ஸ்பின்னிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். இந்த போல் டு போல் ஒரு ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். போல் இஸ் அ பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் தான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் தான் ரைட் எர்த்தோடைய ரொட்டேஷனோடைய ஆக்சிஸ். ரைட், எர்த் ரொட்டேட்ஸ் அலாங் திஸ் ஆக்சிஸ். ரைட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் உலகம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எர்த் உலகம் ஒரு சுழற்சியை முடிக்கும் பொழுது அதை ஒரு நாள்னு சொல்லுவோம். அதான் எர்த் டேக்ஸ் 1 day to make 1 complete rotation. அது ஒரு நாள்னு சொல்லுவோம். ரொட்டேஷன் நடக்கிறதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸே வருது. உங்களுக்கு இரவு பகல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட சுழற்சினால. ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். இப்போ மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்? எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வாட்? வெஸ்ட் டு ஈஸ்ட்டுங்க. ரொம்ப முக்கியம். எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ரைட், ஏன் இதை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, உலகம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சுற்றுறதுனால தான், மேற்கிலிருந்து கிழக்கு சுழல்றதுனால தான் நமக்கு எல்லாமே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும். அதான் சொல்லுவோம், இட்ஸ் அ பர்செப்ஷன். ஜெனரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் ஆக்சுவலாக உதிக்காது. சன் நெவர் ரைஸ். சூரியன் ஆர் சன் இஸ் ஃபிக்ஸ்டு. சூரியன் ஒரே இடத்துல தான், கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கும். பூமி சுற்றுறதுனால சூரியன் உதயமாகிற மாதிரியும் சூரியன் அஸ்தமனமாக ஆகிற மாதிரியும் ஒரு பிம்பம் ஏற்படும். அதான் சொல்லுவோம், இட்ஸ் அ பர்செப்ஷன். ஜஸ்ட் பிகாஸ் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், எவ்ரிதிங் appears as though it is moving from what? East to west. இப்போது சூரியன் எந்த திசையில் உதிக்குது? கிழக்கு. நிலா எந்த திசையில் உதிக்குது? அதுவும் கிழக்கு. நிறைய பேருக்கு சூரியன் தெரியும், நிலாவை பார்த்ததில்லை அப்படின்னா, நிலா எல்லா நாளும் ஒரே நேரத்தில் உதிக்காது. ஒரு நாளுக்கும், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நிலா உதயமாகுது அப்படின்னா, அடுத்த நாள் ஒரு 52 நிமிஷம் லேட்டாக வரும் நிலா. கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாக வரும் நிலா. அதனால் பெருசாக நம்ம நிலாவை பார்க்கறதில்ல. இருந்தாலும் நீங்கள் எந்த திசையில் நிலா உதிக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிழக்கு தான். சரி, நட்சத்திரமும் கிழக்கு தான். ஸோ எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா, பூமி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் மூவ் ஆகிறதுனால எல்லாமே வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும். இதில் போல் ஸ்டார்னு சொல்லுவோம். போல் ஸ்டார் இஸ் அன் எக்ஸப்ஷன். போல் ஸ்டாரை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஸ்டார்ஸு, நிலா, சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் உட்பட எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, அது கிழக்கிலேருந்து மேற்குக்கு நகர்ற மாதிரி தெரியும். ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, பூமி மேற்கிலிருந்து கிழக்கு சுழல்றதுனால எல்லாமே எதிர் திசையில் போகிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஜன்னலோர சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. பஸ்ஸு வேகமாக போகும்போது என்ன ஆகும்? நீங்கள் கிட்டத்தட்ட வெளியே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, மரங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், மலைகளும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், நிலங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன உண்மை அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போகிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியறதெல்லாம் எதெல்லாம் நகரலையோ அதெல்லாம் நகர்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும். அதே பிம்பம் தான் இங்கேயும் ஏற்படும். ரைட், ரொட்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம், உலகத்துடைய பூமியின் சுழற்சி என்னன்றதை பார்த்தோம் இல்லையா? ரைட், ஸோ ரொட்டேஷனை பார்த்தாச்சு. இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று உண்டு. சரி, ரொட்டேஷன் ரைட். இப்போ ஒரு கேள்வி இருக்கும். இப்போது ஒரு ரொட்டேஷன், அதாவது ஹவு மச் டைம் எர்த் டேக்ஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன், இது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. ரைட், ஹவு மச் டைம் எர்த் டேக்ஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன்ன்றது. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னா ஒரு 360 டிகிரி, ஒரு 360 டிகிரி
உலகம் சுற்றி வருவதற்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், 24 மணி நேரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் மறுபடியும் அந்த கேள்வியை இங்கிலீஷ்லேயே நான் சொல்கிறேன். கேள்வி இதுதான். How much time does Earth takes to complete 360 degree of rotation on its own axis? ரைட், அதனுடைய ஆக்சிஸில் 360 டிகிரி சுழல பூமி எத்தனை நேரம் எடுத்துக்கும்? இதுதான் கேள்வி இல்லையா? அப்போ எல்லாருமே 24 மணி நேரம்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் 24 மணி நேரம் கிடையாது. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா, தட் இஸ் 23 மணி நேரம், 23 hours and 56 minutes. இதுதான் பூமி எடுத்துக்கக்கூடிய டைம். ரைட், இது 24 மணி நேரம் கிடையாது. இது 24 மணி நேரத்திலிருந்து ஒரு 4 நிமிஷம் கம்மி. இன்னுமே சொல்ல போனோம் அப்படின்னா 23 hours 56 minutes and 4.09 seconds. அதுதான் the time taken by Earth to complete 360 degree rotation on its own axis. Right. அப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லை? அப்போ 24 மணி நேரம்ன்றது என்ன? இந்த 24 மணி நேரத்தை நம்ம ரொம்ப பாப்புலராக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோலார் டேன்னு சொல்லுவோங்க. ரொம்ப டெக்னிக்கலாக கேட்டிங்க அப்படின்னா we call them as synodic day. அப்போது இந்த சைனோடிக் டேயில் 360 டிகிரி கிடையாது, தோராயமாக 361 டிகிரி சுழலும் உலகம். தோராயமாக 361 டிகிரி சுழலும். அப்போ என்ன அப்படின்னா 360 டிகிரி சுற்றும் பொழுது அதனுடைய ஆக்சிஸில் தான் ஒரு ரொட்டேஷன் முடிக்குமே தவிர நாட் வித் ரெஸ்பெக்ட் டு சன். அப்போது சூரியனை ஒப்பிடும்பொழுது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதாவது ஒரு நிறைந்த சுழற்சி முடியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் ஆகும். ஆனால் அதனுடைய ஓன் ஆக்சிஸில் பூமி சுற்றுறதுக்கு வெறும் 23 மணி நேரம் 56 நிமிஷங்கள் மட்டும்தான் ஆகும். ரைட், மறுபடியும் நான் சொல்கிறேன். The time taken by Earth to complete one rotation on its own axis is not 24 hours. It is 23 hours and 56 minutes. But what is this 24 hours? 24 hours is the time taken by Earth to complete one rotation with respect to Sun. சூரியனை ஒப்பிடும் பொழுது ஒரு சுழற்சி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம். ஆனால் பூமி தன்னுடைய சொந்த ஆக்சிஸில் ஒரு சுழற்சியை முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் கிடையாது, 4 நிமிஷம் கம்மி. ரைட், இட் இஸ் 4 minutes lesser than the very famous 24 hours. ரொம்ப முக்கியமான தகவலுங்க. இந்த கேள்வி பல எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் எக்ஸாமினேஷன், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி சென்ட்ரல் டிஎஸ்பி ரெக்ரூட் பண்ணுற ஒரு எக்ஸாமினேஷன். ரொம்ப ரீசெண்டாக இந்த கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் சைட்ரியல் டே, வாட் இஸ் சைனோடிக் டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைட்ரியல் டேனா என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ரைட், இதை தான் சொல்லும் போது நம்ம டிஸ்டன்ட் ஸ்டார்னு சொல்லுவோம். டிஸ்டன்ட் ஸ்டார், ஏன்னா சன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நியர் ஸ்டாருங்க. உலகத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஸ்டாரோ நட்சத்திரமோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா அது சூரியன். ஸோ சன் இஸ் கால்ட் அஸ் அ நியர் ஸ்டார். கரெக்ட், இட் இஸ் கால்ட் அஸ் அ நியர் ஸ்டார். ரைட், அப்போது டிஸ்டன்ட் ஸ்டார்னு எதை சொல்லுவீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டியை தான் டிஸ்டன்ட் ஸ்டார்னு சொல்லுவோம். ரைட், அப்போ நான் மறுபடியும் அந்த டெஃபினேஷன் சொல்கிறேன். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு a distant star, that is a point of infinity, or on its own axis, we call them as sidereal day. An examiner, if he is asking the other way around, if he asks what exactly is one complete rotation with respect to the near star, then it is synodic day. அப்படின்னா என்ன அப்படின்னா, we have two types of days. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த ரெண்டு வகையான நாள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஏன்னா உலகம் ரொட்டேஷன், அதாவது உலகத்தில் ரொட்டேஷன் மட்டும் தனியாக நடக்கிறது இல்லை. ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஏற்படுற ஒரு விளைவோ வித்தியாசமோ தான் இந்த சைனோடிக் டேவும் சைட்ரியல் டேவும். ஒருவேளை உலகம் சுழலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ரெவல்யூஷனே கிடையாது, வெறும் உலகம்
சுழண்டுட்டு மட்டும்தான் இருக்குது, ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது, ரெவல்யூஷன் கிடையாது அப்படின்னா இந்த சைட்ரியல் டேக்கும் சைனோடிக் டேக்கும் வித்தியாசமே இருக்காது. ரைட். ஸோ ஏன் சைட்ரியல் டே, ஏன் சைனோடிக் டே? கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ரீசன் ஃபார் இட் அப்படின்னா எர்த் ரொட்டேட் ஆஸ் வெல் அஸ் ரிவால்வுங்க. ரைட். இந்த பிக்சரை பார்க்கும்போது கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும். அதான் ஒன்று சொன்னேன் இல்லையா, சைட்ரியல் டேனா என்ன அப்படின்னா ஒன் ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். கரெக்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக நான் ஒரு 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். 24 ஹவர்ஸ் ஜென்ரலாக நான் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணுற பார்லன்ஸை என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ் சைக்கிளில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த 24 ஹவர்ஸ்ன்றது என்ன சொல்கிறேன், வாட் இஸ் த பெஸ்ட் டிபிக்ஷன் ஆஃப் 24 ஹவர்ஸ் அப்படின்னா நூன் ஆஃப் டுடே டு நூன் ஆஃப் டுமாரோங்க. ரைட். நூன் ஆஃப் டுடே டு நூன் ஆஃப் டுமாரோ. இப்போ நூன்னா என்ன, மதியம் 12 மணி இருக்கு இல்லையா, மதியம் 12 மணியை தான் நம்ம நூனுன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ மதியம் 12 மணிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கும், சூரியன் உச்சத்தில் இருக்கும், ஜெனீத் பொசிஷன்னு சொல்லுவோம். என் தலைக்கு மேலே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எல்லா இடங்களையும் தலைக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா. இந்த தலைக்கு மேலே சூரியன் அப்படின்றதே ரொம்ப குறைந்த இடங்களில் மட்டும்தான் நீங்கள் இந்த தலைக்கு மேலே சூரியன், அதாவது ஹெட்சன் பொசிஷன் சொல்லுவோம். ரைட். அந்த அந்த உச்சி வெயில் இல்லையா, தலைக்கு மேலே எக்ஸாக்டாக உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி வெர்டிக்கல் சன்ரைஸ், ஜீரோ ஷேடோ ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லா இடங்களையும் நடக்கிறது இல்லை. சரி, சில இடங்களில் நடக்கும். நான் நடக்கிற சில இடங்கள்லேயே வச்சுக்கிறேன். அப்போது நூன் அப்படின்னு சொல்லும் போது டைமை பொறுத்தவரையும் 12 PM சொல்லுவோம். அப்போ சூரியன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி உங்களுடைய தலைக்கு மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் உச்சத்தில் இருக்கும், ஜெனீத் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி 12 மணிலேருந்து நாளைக்கு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது இல்லையா. உங்களுக்கு 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் இருக்குது. யூ ஹேவ் 24 ஹவர்ஸ். கரெக்ட். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுடைய தலைக்கு மேலே இருக்கணும். அப்போது ஒரு 360 டிகிரி இந்த பூமி சுற்றின உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமி சுற்றும் பொழுது 360 டிகிரி பூமி சுற்றும் பொழுது பூமி அதனுடைய ரெவல்யூஷனரி பாத்துலேயும் கொஞ்சம் தள்ளி போகும். அப்போ எவ்வளோ தூரம் தள்ளி போகும், 365 நாளில் 360 டிகிரி பூமி ரிவால்வ் ஆகும். அப்போது ஒரு நாளில் சராசரியாக பூமி ரெவல்யூஷனரி ஆர்பிட்டில் 1 டிகிரி மூவ் ஆகுங்க. அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போது 360 டிகிரி பூமி சுற்றின பிறகு ரிவால்வ் ஆன பிறகு சூரியன் உங்களுடைய தலைக்கு மேலே இருக்காது. அப்போ சூரியன் உங்கள் தலைக்கு மேலே வரணும் அப்படின்னா இந்த பூமி மறுபடியும் இந்த 1 டிகிரியை சுற்றணும். அதனால தான் ஜெனரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த 24 மணி நேரம் அப்படின்றது 360 டிகிரி கிடையாது, 360 ப்ளஸ் இந்த 1 டிகிரிங்க. அதனால தான் 361 டிகிரி பூமி சுற்றும் பொழுது தான் அதை நம்ம இந்த 24 மணி நேரம் டைம்ன்ற சொல்லுவோம் இல்லையா. அப்போ 360 டிகிரி பூமி சுற்றுது அப்படின்னா அதுக்கு பேர் சைட்ரியல் டேன்னு சொல்லுவோம். அதனுடைய டைம் என்ன, 23 hours and 56 minutes. சரி, சைட்ரியல் டேனா என்ன, சைனோடிக் டேனா என்ன, ஒரு ஜென்ரலான ஐடியா இருக்குது. மறுபடியும் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சைட்ரியல் டே அப்படின்னா 1 complete rotation with a distant star. அப்போ சைனோடிக் டேனா என்ன, 1 complete rotation with a near star. நியர் ஸ்டார் தான் சன். இது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சைட்ரியல் டேவை இனிமே நம்மளுடைய டிஸ்கஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ரைட். சரி, ரொட்டேஷன் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ ரெவல்யூஷன். வாட் இஸ் அ ரெவல்யூஷன்? கேள்வி என்ன அப்படின்னா வாட் இஸ் அ ரெவல்யூஷன்? சொன்னேன், பூமி சூரியனை சுற்றி வருவது தான் ரெவல்யூஷன் சொல்கிறீங்க. அப்போ அதான் சொல்கிறேன், டைம் இட் டேக்ஸ் ஃபார் அ செலஸ்டியல் பாடி டு ரிவால்வ் அரவுண்ட் த சன் இல்லையா. டைம் டேக்கன் பை எர்த் டு கம்ப்ளீட் 1 revolution அரவுண்ட் தி சன் இல்லையா, டு மூவ் அரவுண்ட் த சன். ரைட். அப்போது ஒரு ரெவல்யூஷன் அது முடிச்சுது அப்படின்னா the 1 complete revolution is very popularly called as 1 yearங்க இல்லையா. ஒரு ரொட்டேஷன் நீங்கள் எப்படி ஒரு டேன்னு சொல்கிறீங்களோ ஒரு ரெவல்யூஷனை ரொம்ப பாப்புலராக we call them as 1 year, ஒரு வருஷம் இல்லையா. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா how long is 1 year? ஒரு வருஷம்
பூமி ஆர் இந்த பூமி உலகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு நேரங்கள் ஆகும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம், 365 நாள்னு நினைப்போம் இல்லையா? பட் இந்த ஃபேக்ட் தப்பு. ரைட், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை இது 365 நாள் ப்ளஸ் ஒரு 6 மணி நேரம்னு சொல்லுவீங்க இல்லையா? ப்ளஸ் ஒரு 6 மணி நேரம், கரெக்டாக, ப்ளஸ் 6 hours, இல்லை 0.25ன்னு சொல்லுவீங்க. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்ட்டுமே தப்பு. கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, பூமி எவ்வளோ நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 365 and 0.242 days. It is not 0.25. நம்ம ஸ்கூல் புக்ஸில் படித்ததெல்லாம் என்ன அப்படின்னா 0.25ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? 0.25 கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே லீப் இயர்ன்ற ஒரு கான்செப்ட் தெரியும் இல்லையா? லீப் இயர் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே படிச்சிருப்போம் லீப் இயர். ரைட், ஒரு 4 வருஷத்துக்கும் லீப் இயர் வரும். ரைட், லீப் இயர் வரும், கரெக்ட்? அது லீப் இயர்னு சொல்லுவீங்க. நான் இந்த மவுஸில் எழுதுகிறேன், அதனால தான் அந்த எழுத்து பெரிய தெளிவாக இருக்காது, சரிங்களா? லீப் இயர்னு சொல்லுவோம். லீப் இயர் என்ன வரும், ஒன்ஸ் இன் 4 இயர்ஸுங்க. 4 வருஷத்துக்கு ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் ஒரு லீப் இயர் வரும், கரெக்டாக? ரைட், லீப் இயர்னால் என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா நாள் இருக்கும். பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 28 நாள் இருக்காது, பிப்ரவரியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 29 நாள் இருக்கும் அந்த லீப் இயரில். ஏன் ஒரு 4 வருஷத்துக்கு லீப் இயர் வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 0.25, இப்போ நம்ம வந்து ஒரு 25 days 0.25 வச்சுக்கிறேன், 6 ஹவர்ஸ்னு வச்சுக்கிறேன். ரைட்டா, 365 days and 6 ஹவர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு 6 மணி நேரம் ஆகுது பூமி சுற்றி வரதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 6 மணி நேரத்தை தனியாக நான் ஒரு நாளாக பார்க்க முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 6 மணி நேரமாக நான் சேகரிக்க ஆரம்பிப்பேன். சரி, முதல் வருஷம் ஒரு 6 மணி நேரம், 2வது வருஷம் அடுத்த 6 மணி நேரம், 3வது வருஷம் அடுத்த 6 மணி நேரம், 4வது வருஷம் வரும்போது 6 மணி நேரம் என்ன பண்ணோம், உங்களுக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துரும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஒரு லீப் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள் இருக்காது, 366 நாள் இருக்கும். பிப்ரவரி 29, பிப்ரவரி மாதம் 29 நாள் இருக்கும். ஏன் பிப்ரவரின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி தான் செலஸ்டியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதம். இதெல்லாம் நீங்கள் கேலண்டர் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அது பிப்ரவரியில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அதனால தான் பிப்ரவரியோட மந்தோடைய ரைட் பர்பஸே அதான். இப்போ பிப்ரவரியில் இன்னொரு எக்ஸ்ட்ரா நாள் நீங்கள் சேர்க்குறீங்க. ஏன்னா தனியாக ஒரு 0.25 இல்லை 6 ஹவர்ஸை தனியாக வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு 4 வருஷம் சேர்த்து நம்ம ஒரு லீப் இயர் எடுத்துகிட்டு வரீங்க. சரி, ஒருவேளை இது 6 மணி நேரமாக இருந்தால் ரைட், எல்லா 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் உங்களுக்கு லீப் இயர் வரணும் இல்லையா? இப்போ கேள்வி, எல்லா 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வருதா? இல்லை, இட்ஸ் அ பிக் நோன்னு சொல்லுவோம். Every 4 years, my dear friends, it is not a leap year. ரைட், மேபி நான் வருஷத்தோட எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது போன வருஷம் 2020 லீப் இயரான்ற ஒரு கேள்வி. எல்லோரும் கோவிட்டில் பிஸியாக இருந்ததுனால பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் 2020 இஸ் அ லீப் இயர். ரைட், சரி, 2004 லீப் இயரா? இதான் கேள்வி. 2004 லீப் இயரா? கரெக்ட், 2004 லீப் இயர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் எ லீப் இயர். ஒரு லீப் இயர் எப்படி செக் பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு? யூ ஸ்டார்ட் டிவைடிங் பை 4. ரைட், அதை 4ஆல் வகுத்து பார்ப்பீங்க. சரி, டிவிசிபிளான்னு பார்ப்பீங்க. எஸ், டிவிசிபிள்னு ஆன்சர் இருந்தது அப்படின்னா எஸ், இட் இஸ் எ லீப் இயர். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு லீப் இயர் வரப்போகுது இல்லையா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பார்க்கணுங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பார்க்கணுன்றது மொத்த வருஷத்தை பார்க்க வேண்டாம், கடைசி 2 டிஜிட்டை எடுத்துக்கோங்க போதும். இந்த கடைசி 2 டிஜிட்டை எடுத்து இது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். டிவைட் ஆச்சு அப்படின்னா எஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை 4ன்னு அர்த்தம். ரைட், சரி, 2000 எனக்கு பிரச்சனை இல்லை, 2004 எனக்கு பிரச்சனை இல்லை. 2000 இயர் ஆஃப் மில்லேனியம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 2000 ஒரு லீப் இயரா? எஸ், அதுவும் ஒரு லீப் இயர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரேன், கொஞ்சம் பின்னாடி போகிறேன். 1904 வருடம், ரைட், 1904 or 1904 இது லீப் இயரா? இதுவும் லீப் இயர். ஏன்னா இப்போ தான் சொன்னேன், எப்படி இந்த டிவிசிபிள் பை 4 செக் பண்ணுவீங்க? எல்லா நம்பரையும் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இல்லையா? எக்ஸாமினேஷன் டைமில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய ஒரு மிக முக்கியமான நுவான்சஸ்னு சொல்லுவோம், நுட்பம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் வரணும்னு அவசியமே இல்லை.
கொடுத்துருக்கிற 4-5 பாசிபிள் ஆப்ஷனில் பெஸ்ட்டான ஆப்ஷன் எடுத்துகிட்டு வரணும். கோ ஃபார் தி பெஸ்ட் ஆப்ஷன். அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய நுவான்சஸ், நுட்பம் இல்லையா? அப்போ எக்ஸாக்டாக ஒன்று நான் கேல்குலேட் பண்ணணும்னா ஆன்சர் வரணும், ஸ்டெப் மார்க் வரணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, அது மேக்ஸ் பேஸ்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எனக்கு எது பெஸ்ட்டுன்றது எனக்கு தெரியணும். அப்போது இந்த 1904 லீப் இயரா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுவீங்க? மறுபடியும் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துப்பீங்க. எடுத்துகிட்டு இந்த 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்பீங்க. டிவிசிபிளாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் a லீப் இயர், ரைட்? இவ்வளோ தான் கேள்வி. இப்போது நவ் ஐ வில் கிவ் யூ சம் ஆஃப் தி இயர்ஸ். 1900 இல்லையா? 1900 ADங்க. 1800, 1800 AD, right? 1700 AD, 1700 AD, right? 1600 AD. இதெல்லாம் வருஷங்கள்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வருஷங்கள். 1600 AD. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா 1600 AD அப்படின்றது லீப் இயரா? எஸ், அது ஒரு லீப் இயர் தான். 1700 AD லீப் இயரா கேட்டிங்க அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் அ லீப் இயர். 1800 இஸ் நாட் அ லீப் இயர். 1900 ஆர் 1900 இஸ் நாட் அ லீப் இயர். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, இது 4ஆல் டிவைட் ஆகுதே, பின்ன ஏன் நீங்கள் லீப் இயர் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், time taken by Earth to revolve around the Sun is not 365 and 0.25 days. Rather, it is 0.242 days. அப்போ நீங்கள் 25 கன்சிடர் பண்ணும்போது ரைட் சில எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. 400 வருஷத்தில் அந்த எரர் அக்யூமுலேட் ஆகும்பொழுது அந்த 400 வருடங்களில் 3 days ஆஃப் எரர் வரும். ஒரு 3 நாள் ஒரு எரர் வரும். அந்த 3 எரர்ஸை ஒரு இடத்துலையும் ரிமூவ் பண்ணுவீங்க, ரைட்? அதான் 1900, 1700 ஒரு முறை ரிமூவ் பண்ணுறீங்க, 1800 ஒரு முறை ரிமூவ் பண்ணுறீங்க, 1900 ஒரு முறை ரிமூவ் பண்ணுறீங்க, கரெக்ட்? ஸோ இந்த எரரை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஐடியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிடியூட் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் கேலண்டர் பேஸ்டு ப்ராப்ளம்னு ஒன்று வருங்க. அந்த கேலண்டர் பேஸ்டு ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 2 கண்டிஷன் இருக்கும் லீப் இயரை செக் பண்ணுறதுக்கு. முதல் கண்டிஷன் தான் யூ செக் த டிவிசிபிள் பை 4ங்க, 4ஆல் வகுத்து பார்ப்பீங்க. இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கும், ரொம்ப முக்கியமான கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, இந்த கொடுத்துருக்க வருஷம் செஞ்சுரியான்னு பார்ப்பீங்க. செஞ்சுரினா புரியும் இல்லையா? 100, 200, 300 இதெல்லாம் தான் செஞ்சுரி. அப்போது ரைட், இது ஒரு செஞ்சுரியான்னு பார்ப்பீங்க. இஃப் த கிவன் இயர் இஸ் அ செஞ்சுரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் செக் வெதர் இட் இஸ் டிவிசிபிள் பை 400. சரியா? இப்போ 1600 பார்த்தோம் இல்லையா, 1600 400ஆல் டிவைட் ஆகும். அதை விட்டிங்கன்னா அடுத்தது எது டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான் டிவைட் ஆகும், செஞ்சுரியாக இருக்கும் போது மட்டும். சரியா? ஏன் இந்த செகண்ட் கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம், ரைட்? இட் இஸ் நாட் 365 days. மேபி நான் புரிகிற மாதிரி இந்த 0.42 days எல்லாம் எடுத்துகிட்டு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எர்த் டேக்ஸ் 365 days, ரைட்? 365 days, 5 hours. It is not 6 hours, it is 5 hours, right? 48 minutes, 48 minutes, 48 minutes and 46 seconds. To be very precise, இதுதான் ஒரு வருஷத்துடைய நீளம். How much time Earth takes to complete one revolution, or how long is 1 year னு ஏதாவது கேள்வி வந்ததுன்னா இதுதான் கரெக்டான பதில். 365 days, 5 hours, 48 minutes and 46 seconds. ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட் இல்லை அப்படின்னா யூ கோ வித் 365 days and 6 hours. அதான் சொன்னேன், எக்ஸாமினேஷனில் த பர்பஸ்
is for you to go for the best option. Do not search a right option. கரெக்டான பதில் தான் நான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் எழுதுனீங்கனாலே போதும். ரைட்? ஸோ வாட் இஸ் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்? எஸ், வி ஹேவ் அன் ஐடியா. ரைட் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெவல்யூஷனோட டைம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ ஒன்றுமே சொல்ல போனோம் அப்படின்னா, when I talk about revolution, movement of earth around the sun, you call them as revolution, right? But if you ask me what exactly is the plane of orbit, it is not circular, it is elliptical in nature, right? அதனால தான் டெஃபினேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the movement of sun, the movement of earth around the sun in an elliptical orbit is called as revolution. அப்போது இந்த ஆர்பிட்டல் பாத்தே பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் சர்க்குலர், இட் இஸ் எலிப்டிக்கல். ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, த சன் இஸ் நாட் அட் தி சென்டர் ஆஃப் எலிப்ஸ். ரைட்? சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னரில் இருக்கும். ரைட்? ஒரு கார்னரில் இருக்கும் சூரியன். இட் இஸ் நாட் அட் தி சென்டர். சரி, அப்போது ஒரு தகவல் வருது இல்லையா, ஈவன் சன் இஸ் நாட் அட் த சென்டர் ஆஃப் திஸ் எலிப்ஸ், ரைட்? when sun is not at the center of the ellipse, அப்போ என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுமே சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் வேறுபடும். The distance between sun and earth changes on a day-to-day basis. இல்லையா? ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தால் அந்த ரேடியஸ் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஒரே தூரம் தான் இருக்கும். எந்த நாள், ஒரு வருஷத்தில் எந்த நாள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் ஒன்று தான். ஆனால் இது எலிப்டிக்கல் ஆர்பிட் ஒன்று. ரெண்டாவது, இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோடைய மத்தியில் சூரியன் இல்லை. ரைட்? ஒரு மூலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் அட் த சென்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுமே பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் வேறுபடும் இல்லையா? அப்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த எர்த் வில் பி வெரி க்ளோஸ் டு சன் இல்லையா? பூமி ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த பொசிஷனை தான் நம்ம பெரிஹீலியன் பொசிஷன் சொல்லுவோம். இந்த பொசிஷன். அதே சமயத்தில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டே த எர்த் வில் பி வெரி ஃபார் அவே ஃப்ரம் த சன். ரொம்ப தூரம் இருக்கும். அதுதான் அஃபீலியன் பொசிஷன் சொல்லுவோம். அப்போது ஒரு அஃபீலியன் பொசிஷனில் பூமிக்கும் சூரியனுக்கும் என்ன தூரம்னு பார்த்தீங்க அப்படின்னா 152 மில்லியன் கிலோமீட்டர். அதே பெரிஹீலியன் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 147 மில்லியன் கிலோமீட்டர். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லியன் கிலோமீட்டருங்க. மில்லியன்னா தெரியும் இல்லையா? ஒரு 10 லட்சம் சேர்ந்தால் தான் ஒரு மில்லியன் இல்லையா? 10 லட்சம் இல்லையா? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்றது இல்லையா? 1000 சேர்ந்தால் ஒரு மில்லியன், 1000 மில்லியன் சேர்ந்தால் ஒரு பில்லியன், 1000 பில்லியன் சேர்ந்தால் ஒரு ட்ரில்லியன். நம்ம 1000 தாண்டும் பொழுது வெறும் 100 தான் போகும் இல்லையா? சரி, இப்போது 5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா 50 லட்சம் கிலோமீட்டருங்க. 50 லட்சம் அப்படின்றது யோசித்து பார்க்க முடியாத அளவு ஒரு தூரம் இல்லையா? அப்போ பெரிஹீலியனுக்கும் அஃபீலியனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அப்போது என்ன நடக்குது? அப்புறம் என்ன அப்படின்னா, நான் என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு நாளுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் இஸ் டிஃப்ரெண்ட். தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகம். அப்போது வாட் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், அப்போ ஏதோ ஒன்று ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, வாட் இஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்? இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் கிலோமீட்டர் இல்லையா? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 14.96 கோடி கிலோமீட்டர் இல்லையா? எக்ஸாமினேஷனில் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் இஸ் அ பியூட்டிங்க. சிம்பிளிசிட்டி இஸ் த கீ அண்ட் அப்ராக்சிமேஷன் இஸ் அ பியூட்டி. ரைட்? ரொம்ப ப்ரிசைஸாக சரியான விடை தான் எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தோராயமாக வந்தாலே போதும். அப்போ இந்த 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ன்றது ரொம்ப சுலபமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 150 ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ 150 மில்லியன் கிலோமீட்டர் இஸ் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் இல்லையா? மில்லியன் கிலோமீட்டர். சரி, இந்த டிஸ்டன்ஸை தான்
ரொம்ப பாப்புலராக இந்த டிஸ்டன்ஸை இஸ் கால்ட் as an 1 astronomical unitன்னு சொல்லுவாங்க. astronomical unit எழுத ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு டிஸ்டன்ஸை யூ கால் them as what astronomical unit. astronomical unitனு சொல்லுவோம். என்னடா இது astronomical unit அப்படின்னா, ஜெனரலாக ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ஆகாயத்தில், ரைட், டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2 யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று astronomical யூனிட்டு, இன்னொன்று லைட் இயர். இப்போ அந்த தூரம் அதிகமாக இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லைட் இயர். இப்போ சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும், நான் தூரத்தை கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் லைட் இயர்ன்ற ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவோம். லைட் இயர்ன்றது என்ன, ஒரு வருஷத்தில் லைட் ஃபோட்டான் இருக்கு இல்லையா, லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அதுதான் லைட் இயர்னு சொல்லுவோம். இப்போது தூரம் அதிகமாக இருக்கும்போது லைட் இயர் யூஸ் பண்ணுவோம், தூரம் கம்மியாக இருக்கும்போது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சோலார் சிஸ்டத்துக்கு இடையில் நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது அதை ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த், we call them as astronomical unit. ஸோ இது வரைக்கும் எனக்கு புரியுது. இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, கால மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. ஒரு இடத்த பொறுத்து அந்த கால மாற்றங்கள் வேறுபடும். அப்போ நான் இந்த கால மாற்றங்களை பற்றி பேசும்பொழுது ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்போது எது என்னுடைய கோடைக்காலம், எது என்னுடைய குளிர்காலம், விச் வில் பி ஒரு சம்மர் அண்ட் விச் வில் பி ஒரு வின்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி அஃபீலியன் தான்ப்பா ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா, சூரியனுக்கும் பூமிக்கும் தூரம் வந்து ரொம்ப அதிகம், அப்போ இது என்னவாக இருக்கும், இதுதான் என்னுடைய குளிர்காலமாக இருக்கும், இதுதான் என்னுடைய வின்டராக இருக்கும் இல்லையா, அப்படி தான் யோசிப்போம். சாதாரணமாக எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் இதுதான். இது கரெக்டாக இல்லையான்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ அஃபீலியன்ன்றது வின்டராக இருக்கணும். அப்போ பெரிஹீலியன் அப்படின்றது என்ன, ரொம்ப கம்மி, ரொம்ப பூமி வந்து ரொம்ப கிட்ட இருக்கு இல்லையா, சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்குது. அப்போது என்னுடைய தட்ப வெப்ப நிலையை பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சம்மர்னு எடுத்துக்கிறேன் இல்லையா. ஜென்ரலாக நல்லா எல்லாருமே சாதாரணமாக யோசிக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ பெரிஹீலியன்ன்றது ஒரு சம்மராக இருக்கும், அஃபீலியன்ன்றது ஒரு வின்டராக இருக்கும், இப்படி தான் எல்லாமே யோசிப்பாங்க. ஆனால் பெரிஹீலியன் வின்டர்னு நீங்கள் சொல்கிற நாள் குறிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். என்னைக்கு அஃபீலியன் பொசிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 3 இல்லை ஜூலை 4, ஜூலை 3 இல்லை அப்படின்னா ஜூலை 4, ஜூலை 4th ஆர் ஜூலை 3rd அன்றைக்கி தான் அஃபீலியன் பொசிஷன்ன்றது ஏற்படும். பெரிஹீலியன் இல்லையா, நான் சம்மர்னு நினைக்கிறது ஜனவரி 3 நடக்கும். தமிழில் மார்கழி மாதம் இல்லையா, குளிர், ஜனவரி 3 நடக்கும். நதர்ன் ஹெமிஸ்பியர் டெல்லியெல்லாம் போனீங்க அப்படின்னா பயங்கர சில்லிங் வின்டர், என்ன சொல்கிறது, போன் சில்லிங் வின்டர்ஸாக இருக்கும் இன்றைக்கெலாம், ஜனவரி 3 அன்றைக்கெலாம். அப்போது பூமி ரொம்ப பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பூமி ரொம்ப தள்ளி இருக்கும்பொழுது பூமி ரொம்ப பக்கத்தில் இருக்கும்பொழுது ரைட் நம்ம ஆக்சுவலாக வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பூமி தள்ளி இருக்கும்பொழுது நம்ம சம்மர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேக்டோடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் டு நாட் டிட்டர்மைன் சீசன் சைக்கிள்ங்க. இப்போ கால வெப்பம், அதாவது தட்ப வெப்ப மாறம், கால மாற்றங்களுக்கு காரணம் இந்த டிஸ்டன்ஸே கிடையாது. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட், த டில்ட் ஆஃப் எர்த், ரைட். அதான் சொன்னேன், அஃபீலியன் happens on July 3rd, right. Perihelion happens on January 3rd. சரிங்களா. ஆனால் ஏன் எனக்கு சீசன் சைக்கிள் நடக்குது, ரைட், why we experience சீசன் சைக்கிள்னு கேள்விகள் கேட்டிங்க அப்படின்னா ரெவல்யூஷன் அதில் மறுப்பே கிடையாது. ஆனால் the earth is revolving, right, along with the tilted axis, right. earthோடைய ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு தி ஆர்பிட்டல் பிளேன் இல்லையா, ஒரு டில்டட் ஆக்சிஸ். உலகம் சுற்றும் போது சாஞ்சு தான் சுற்றுது இல்லையா, உலகம் சாஞ்சு சுற்றுது, இதுதான் டில்டட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த டில்டட் ஆக்சிஸ்னால ஒரு பக்கம், அதாவது வருஷத்துடைய ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நதன் ஹெமிஸ்பியர் சூரியனை நோக்கி இருக்கும். ரைட், நதன் ஹெமிஸ்பியர் சூரியனை பார்த்து இருக்கும்போது தான் நதன் ஹெமிஸ்பியரில் சம்மர்னு சொல்லுவோம் இல்லையா. நதன் ஹெமிஸ்பியரில் சம்மர் கோடை காலம் இருக்கும்போது சதன் ஹெமிஸ்பியரில் என்ன காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம், வின்டர் இருக்கும். அதே ஒரு 6 மாதம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நதன் ஹெமிஸ்பியரில் வின்டர் ஆகவும் சதன் ஹெமிஸ்பியரில் சம்மர் ஆகவும் இருக்கும். அப்போது ஒரு சீசன் சைக்கிள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெவல்யூஷன் தான். அதில் வந்து டவுட்டே இல்லை, சந்தேகமே கிடையாது. ஆனால் ரெவல்யூஷன் மட்டுமே இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது டில்ட் ஆஃப் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். டில்ட் ஆஃப் ஆக்சிஸ், ரைட், டில்ட் ஆஃப் ஆக்சிஸ். நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நேராக இருக்காது, அது சாஞ்சு இருக்கும். எவ்வளோ டிகிரி சாஞ்சு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 டிகிரி சாஞ்சு இருக்கும் இல்லையா. இந்த சாஞ்ச மாதிரி உலகம் சூரியனை சுற்றி வர்றதுனால தான் நமக்கு இந்த சீசன் சைக்கிள் ஏற்படும். ஸோ இந்த சீசன் சைக்கிளை நம்ம அடுத்த கிளாஸில் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.